கடகராசி மைனஸ் சனிப்பெயர்ச்சி 2026 முக்கிய விவரங்கள். பெயர்ச்சி தேதி மார்ச் 6, 2026. பெயர்ச்சி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் இடம்பெயர்கிறார். நிலை கடந்த 2.5 ஆண்டுகளாக உங்களுக்கு இருந்து வந்த அர்த்தாஷ்டம சனி முடிவுக்கு வந்து அஷ்டமச் சனி தொடங்குகிறது. அஷ்டமச் சனி மைனஸ் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியவை. பொதுவாக அஷ்டமச் சனி என்றாலே பயம் கொள்வது இயல்பு. ஆனால் கடகராசிக்கு ஜூன் மாதம் முதல் குரு பகவான் உச்சம் பெற்று உங்கள் ராசியிலேயே அமர்வதால் சனியின் தாக்கம் பெருமளவு குறையும். 1. தொழில் மற்றும் வேலை கரியர். நிதானம் தேவை. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். எவ்வளவு உழைத்தாலும் சில நேரங்களில் உரிய அங்கீகாரம் கிடைக்க தாமதமாகலாம். மாற்றங்கள் வேலையில் திடீர் மாற்றங்கள் அல்லது இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அவசரப்பட்டு வேலையை விடுவதை தவிர்க்கவும். வியாபாரம் தொழிலில் புதிய முதலீடுகளை ஒருமுறைக்கு இருமுறை யோசித்துச் செய்வது நல்லது. கூட்டுத் தொழிலில் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்ளவும். 2. பொருளாதாரம் ஃபைனான்ஸ். செலவுகள் எதிர்பாராத செலவுகள், குறிப்பாக மருத்துவச் செலவுகள் அல்லது வாகன பழுதுபார்ப்புச் செலவுகள் வரலாம். எச்சரிக்கை யாருக்கும் கடன் கொடுக்கவோ அல்லது பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடவோ வேண்டாம். பண விவகாரங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. 3. ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு ஹெல்த் மற்றும் சேஃப்டி. உடல் நலம் கால்வலி, மூட்டுவலி அல்லது ஜீரணமண்டல பிரச்சனைகள் வரலாம். முறையான உணவுப் பழக்கம் அவசியம். பயணம் வாகனங்களை ஓட்டும்போது மிக மிக எச்சரிக்கை தேவை. குறிப்பாக இரவு நேர பயணங்களை தவிர்க்கவும். நல்ல செய்திகள் சில்வர் லைனிங். அஷ்டமச்சனி சோதனைகளை தந்தாலும் அது சில நன்மைகளையும் செய்யும். ஆன்மீகம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். சித்தர்கள் மற்றும் ஞானிகளின் தரிசனம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் 8ஆம் இடம் என்பது மறைபொருள் ஸ்தானம் என்பதால் சிலருக்கு உயில் வழி சொத்துக்கள் அல்லது இன்சூரன்ஸ் மூலமாக எதிர்பாராத பண வரவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பரிகாரங்கள் காலபைரவர் வழிபாடு. தேய்பிறை அஷ்டமி நாட்களில் காலபைரவருக்கு செவ்வரளி மாலை சாத்தி மிளகு தீபம் ஏற்றி வழிபடவும். இது அஷ்டமச்சனியின் வீரியத்தை குறைக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு அல்லது வெற்றிலை மாலை சாத்தி அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது மிகுந்த நன்மையை தரும். உதவி ஏழை எளியவர்களுக்கு, குறிப்பாக காலில் ஊனமுற்றவர்களுக்கு செருப்பு அல்லது கருப்பு நிற ஆடைகளை தானமாக வழங்கலாம்.